வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சிக்கன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 1/4 கிலோ சிக்கன் வச்சு தான் பண்ண போகிறோம். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ஊறுகாய் போடும்போது நம்ம யூஸ் பண்ணுற எந்த பொருள்லையுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா இது மாதிரி சுத்தமான துணியில் தொடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ ஒரு 20 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதையும் தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சாச்சு. இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை இதில் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப முழு பீஸாகவும் வேண்டாம், ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் அரைக்க வேண்டாம். அடுத்து இப்போது 2 லெமனையும் நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடலாம். முழு கடுகாக போட்டோன்னா நமக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும். பொடி பண்ணிலாம் சேர்க்காதீங்க. கடுகு இப்போ பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு சிக்கன் விழுதை இதில் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை இப்போ ஒரு மிதமான தீயில் வச்சுக்கலாம். எண்ணெயிலே சிக்கன் நல்லா வெந்துடும். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையும் போயிடும். தோராயமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி நம்ம வேக விடலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உப்பு தூள், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுட்டு இதை மறுபடியும் அப்படியே வேக விடலாம். சிக்கன் நல்லா வெந்த பிறகு லேசாக கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த சமயத்தில் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். நம்மளோட இந்த சேனல் S2C குக்கிங், நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங், 2 சேனல்லையுமே நம்ம நிறைய ஊறுகாய் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த ரெசிபீஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. லேசாக கலரும் மாறி இருக்குது. அதே சமயத்தில் வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு அடிப்பிடிச்சிடும். அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் லேசாக இது மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை இதில் நல்லா ஊற்றி ஒரு தடவை கிளறிட்டு உடனே இதை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம். அடுப்போட சூட்டிலே வச்சாலும் இது கலர் மாறிடும். அதனால் இதை உடனே கீழே இறக்கிட்டு ஒரு தண்ணி படாத இடத்துல வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லைன்னா ஒரு பீங்கான் ஜாடியிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய் நல்லா ஊற தான் டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நாள் கழித்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இது மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு மேலே நம்ம அடிஷ்னலாக எதுவுமே எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இதுவே கரெக்டாக இருக்கும். இது வெளியிலே வச்சு கூட நம்ம ஒரு 15 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஈரமான ஸ்பூனோ கையோ போடக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.